ஜங்க் ஃபுட் அல்லது அவசர உணவுகள் அல்லது துரித உணவுகள் மக்கள் பெரும்பாலும் தற்போதைய காலகட்டத்தில் அதிகமாக தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதாவது ஒரு வயிறு நிரம்பக்கூடிய அல்லது நாக்குக்கு ருசி அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இது சரியா தவறா? இதை பற்றி இன்றைய காணொளி முழுமையாக இருக்க போகின்றது. மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட் அல்லது துரித உணவுகள். இந்த அவசர உணவுகளை எப்போது சாப்பிட ஆரம்பித்தோமோ அவசர ஊர்தியில் அதிகமாக செல்லக்கூடிய காலத்திற்கு நாம் தள்ளப்பட்டோம். அப்படியென்றால் உணவுகளில் துரித உணவுகள் தவறா என்றால் துரித உணவு செய்யும் முறைதான் தவறு என்பேன். உடல் வலிமையை தாண்டி வெறுமனே நாக்கிற்கு சுவைக்கு மட்டும் சாப்பிடும் உணவுகள் தவறு என்பேன். பொதுவாக உடல் நோய்களை ஏற்படுத்தும் பலவற்றை உணவுகள் என்று உண்டு வருகிறோம். அதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பேன். நமக்கான உணவை கூடிய வரைக்கும் வீட்டில் சமைத்து உண்பது சாலச் சிறந்தது. அதை விடுத்து கடைகளில் உணவு உண்ண வேண்டும் என்ற எண்ணம் நீங்கள் விரும்பினால் தேடிச் சென்று நமது தமிழ் உணவு வகைகளை சாப்பிடுவது சிறந்தது. எல்லா வகையான சுவைகளுடன் தமிழன் உண்டு சுவைத்ததால் அறுசுவை உணவை கண்டறிந்து வைத்திருக்கின்றான் தமிழன். நாம் உண்ணும் உணவில் இனிப்பு, கசப்பு, உரைப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு இவை அனைத்தும் கலந்த உணவுகள் தான் நாம் அதிகமாக தமிழ் உணவுகளாக உட்கொள்கின்றோம். இதை தவிர்த்து நாம் இப்போது மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த பல உணவுகளை வாங்கி உண்டு மகிழ்கிறோம். இது சரியானதா என்றால் உணவின் தரத்தை பொறுத்தே இது சரி தவறு என்றால் நம்மால் கூற முடியும். ஆனால் நாம் செல்லும் இடங்களில் அனைத்திலும் உணவு தரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தால் அந்த உணவு உண்ணும் ஆசையே போய்விடும். எனவே எந்த உணவு பொருளாக இருந்தாலும் அதற்கான மூலப்பொருட்கள், அதாவது அதை செய்ய தேவையான பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் செய்வது சிறந்த ஒன்று. எந்த உணவு பொருளையும் நம்மால் சமைக்க முடியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் உணவின் சுவையை தேடி தேடி உண்ணும் தமிழ் மரபிலிருந்து நாம் வந்தவர்கள். அதே நேரத்தில் அந்த உணவுப் பொருட்களை கடையில் வாங்கிதான் தின்ன வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது தயவு செய்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள். அந்த உணவுகள் மீது குழந்தைகளுக்கு ஆசையை தூண்டாதீர்கள். நாம் கிட்டத்தட்ட நமது இளமை பருவத்தை கடந்து இப்போது குடும்பத்தை சுமப்பவர்களாக மாறிவிட்டோம். அவர்கள் இப்போதுதான் பள்ளிக்கூடமே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் நமது பாரம்பரிய உணவு வகைகளை கொடுத்து வாருங்கள். மேலும் அதற்கு அவர்களை பழக்குங்கள். கண்ட உணவுகளை வாங்கி கொடுத்து குழந்தை வாழ்க்கையை உங்கள் கையாலேயே பாழாக்காதீர்கள். நமக்கான அடுத்த தலைமுறை நம் குழந்தைகள்தான். ஏன், நம் நாட்டிற்கான அடுத்த தலைமுறையும் நமது குழந்தைகள் மட்டும்தான். எப்போதுமே அவர்கள் உணவில் அக்கறையுடன் நடந்து கொள்ளுங்கள். சுவை மிகுந்த உணவுகளை விட ஆரோக்கிய மிகுந்த உணவுகளை வாங்கி கொடுங்கள். வேக வைத்த உணவுகளை வாங்கி கொடுங்கள் அல்லது செய்து கொடுங்கள். கலர் பவுடர் தூவப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தடுத்து விடுங்கள். ஒரு உணவுப் பொருள் மக்களை பார்த்தவுடன் கவர்வதற்காக கலர் பொடிகள் தூவப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன என்றால் அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் தொடாதீர்கள். இது எல்லா விதமான உணவுகளுக்கும் பொருந்தும். உயிர்கொல்லி நோய்கள் உருவாகாமல் குழந்தைகளை உங்களையும் தற்காத்து கொள்ள இதை போன்ற உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உணவு என்பது நமக்கு சோற்றுப்பருக்கை, அதை சார்ந்த உணவுகள் தான் நமது கலாச்சார உணவுகள். இன்னமும் கீரை வகைகள், நோய் எதிர்ப்பு தரும் பல இயற்கை பல வகைகள், பச்சை காய்கறிகள் போன்ற உணவுகள் நமது அன்றாட வாழ்வில் அதிகம் பயன்படுத்த கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு. துரித உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள் தயவு கூர்ந்து. தமிழன் பண்பாட்டில் எத்தனையோ துரித உணவு வகைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு இடித்த அரிசி என்பது அவல் என்று கூறுவார்கள். அந்த அவலை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு என்பது ஒரு நிமிடத்தில் தயாரிக்கக்கூடிய உணவாக இருக்கும். இதைவிட துரித உணவு உலகில் இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியாது. இதை போன்று நமது கலாச்சார உணவுகளை தேடி தேடி நாம் உண்டால் நமக்கான நோய் வருவது தடுக்கப்படும், தவிர்க்கப்படும். நாம் அந்த நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்பதை இங்கே உறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.